Assalamu alaikum and hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோல வேஸ்டா இருக்க ரெண்டு மூடி யூஸ் பண்ணி இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு கிராஃப்ட் தான் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. ஒரே சைஸ்ல இருக்க மாதிரியான ரெண்டு மூடி எடுத்துக்கோங்க. எந்த அளவா இருந்தாலும் பரவாயில்லை. சோ அதுல வந்துட்டு ஒரே ஒரு கார்ட்போர்ட் பீஸ் மட்டும் அதுக்குள்ள இன்செர்ட் ஆகுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். So இந்த மூடியவே மெஷரா வச்சிட்டு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். சோ இத வந்து கட் பண்ணி எடுத்துட்டு உள்ள இன்செர்ட் ஆகுற அளவுக்கு கொஞ்சம் லைட்டா ஓரங்களை கட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள இந்த மாதிரி வச்சிடலாம். சோ ஒரு மூடிக்கு மட்டும் இது போல நம்ம செஞ்சுக்கும். ஓகேங்களா? இப்போ அழகா உள்ள இன்செர்ட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படினாக்கா சோ இந்த ஓரங்களை வந்துட்டு நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். நல்லா கலர்ஃபுல்லா இருக்கிறதுனால நான் வந்துட்டு இந்த சணல் வச்சு சுத்திட்டு அப்படி யூஸ் பண்ணோம் அப்படினாக்கா கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சணல் வந்துட்டு இதுல ஒரு 3-4 ரோ போல சுத்த போறேன். ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணிக்கிறேன் நான். நீங்க வேணும்னா ஒயிட் ஃபெவிகால் எது வேண்டாலுமே யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒட்டும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 4 ரோ போல ஒட்டியாச்சு. கட் பண்ண அந்த இடத்துல கொஞ்சம் க்ளூ வச்சு அப்ளை பண்ணி நல்லா பிரஸ் பண்ணி விட்டுடுங்க. சோ அப்போ வந்து நமக்கு சணல் வந்து பிரிஞ்சு போகாம இருக்கும். சோ இது போலவே இந்த மூடியிலயுமே நம்ம சுத்திக்கலாம். சோ இப்போ ரெண்டு மூடியிலயுமே சுத்தியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாம்போ ஸ்டிக் இருக்கு இல்லையா? சோ இது வந்து கடைகள்ல கிடைக்கும். கிராஃப்ட் திங்ஸ் கடையிலயுமே கிடைக்கும். இந்த பேம்போ ஸ்டிக் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பேப்பர்ல நம்ம ரோல் பண்ணி அது வந்து பேப்பர் ஸ்டிக் மாதிரி ரெடி பண்ணுவோம் இல்லையா? அப்படி கூட நீங்க ரெடி பண்ணிக்கலாம். சோ இப்போ இந்த பாம்போ ஸ்டிக்ல இருக்கிற இந்த முனை பகுதியை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எடுத்திருக்க மூடி வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த ஸ்டிக் வந்துட்டு ஒரு 10 ஸ்டிக் போல தேவைப்படும். சோ நீங்க எடுத்திருக்க மூடி சின்னதா இருந்துச்சு அப்படினாக்கா குறைவான ஸ்டிக்ல கூட நீங்க முடிச்சிடலாம். சோ ஸ்டிக்கை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டலாம். சோ ஒரு ஸ்டிக்கா முதல்ல இந்த ரவுண்ட் வந்து நீங்க எத்தனை ஸ்டிக் ஒட்ட போறீங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஒரே அளவுகள்ல இந்த மாதிரி ஸ்டிக் ஒட்டிக்கோங்க. ஸ்டிக் வந்துட்டு கீழே வந்து ஃப்ளோர்ல டச் ஆகாத அளவுக்கு மூடி மட்டும் ஃப்ளோர்ல டச் ஆகட்டும். ஸ்டிக் வந்து கொஞ்சம் மேலாக்கமா இருக்க மாதிரி அந்த மூடியோட லெவலுக்கு இருக்க மாதிரி ஒட்டிக்கோங்க. இது போலவே சுத்திரும் எல்லா ஸ்டிக்கையுமே நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா 4 ஸ்டிக் போல ஒட்டி இருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒட்டுறதுக்கு நமக்கு ஹார்ட் க்ளூ வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு வந்து ஸ்டிக் ஆகும். மற்றதெல்லாம் ஒட்டணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் நேரம் நமக்கு ஆயிர வரைக்கும் அதை பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு டைம் எடுக்கும். அதனால தான் மோஸ்ட்லி ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாத்தையுமே ஒட்டி ஆச்சு. ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் மட்டும் ஒட்டாமல் விட்டுடுங்க. அது எதுக்குன்னா நம்ம கை வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்கணும். அது வந்து ஒரு ஓப்பனாக கொஞ்சம் வலி மாதிரி இருக்கணும் அதுக்காக. ஸோ இப்போ வந்து அந்த மூடி இன்னொன்று நம்ம வச்சுருந்தோம் இல்லையா? உள்ள கார்ட்போர்ட் பீஸ் கொடுக்காத ஒரு மூடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? அந்த மூடி இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு ஸோ மேலே வந்து எந்த லெவலுக்கு நம்ம ஸ்டிக் ஒட்டினோமோ அதே லெவலுக்கு அப்படியே ஒட்டி நல்லா பிடிச்சிக்கோங்க. அந்த லெவல் வந்து மாறாத ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி. ஸோ இது போல் எல்லா ஸ்டிக்கையுமே நம்ம வந்துட்டு அழகாக ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேக்ஸிமம் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு அழகான ஒரு கிளி கூடு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் கிளி இல்லை, ஆனால் வந்து ஆர்டிஃபிஷியலான குருவி இருக்கு இல்லையா? ஸோ அதை வச்சு நம்ம அழகுபடுத்திக்கலாம். ஸோ இல்லைனாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்துட்டு இதை வேற ஒரு பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத வீடியோட எண்டில் பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ஒட்டிட்டு நான் வந்து ஃபைனலாக உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஸோ இதை வந்துட்டு மேலே வந்து நம்ம அழகாக பிடிச்சி தூக்குற மாதிரி எங்கேயாவது ஹேங் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு ரிங் ஒன்று தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஏதாவது குட்டியான பேங்கிள்ஸ் இல்லை வந்துட்டு ஏதாவது வளைவான ஷேப்பில் கட்டுக்கம்பியை வளைச்சி கூட நீங்கள் அதில் சணலை சுற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒட்டலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனுக்கு வந்து அந்த ரிங்கு போடுவோம் இல்லையா? அதுதான் ஒன்று வேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுதான் வந்துட்டு இதில் நான் வந்து பிடிச்சி தூக்கிறதுக்கு ஹேங் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் ஆகுற மாதிரி ஒட்டி விட்டுருக்கேன். ஸோ இதை நம்ம அழகாக பிடிச்சி தூக்கி வைக்க எடுக்க அதுக்கெல்லாமே யூஸ் ஆகும். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா மேலே மட்டுமே ஒரு லேஸ் ஒர்க் வந்து பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்காக. ஸோ இதெல்லாமே ஆப்ஷன் தான். நம்ம வந்து ஸ்டிக் ஒட்டி முடிக்கவுமே நம்மளோட குருவி கூடு வந்து ரெடி ஆகிடும். அதை வந்து இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தினா நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த லேஸ் எல்லாமே இந்த மாதிரி
உங்ககிட்ட இருக்கிற லேஸ் அதெல்லாமே வச்சு ஒட்டிக்கோங்க. மேல் சைடுக்கு மட்டும்தான் நான் வந்து இந்த லேஸ் எல்லாமே ஒட்ட போகிறேன். அப்போ வந்து மேல் சைடு பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ லேஸ் வச்சு ஒட்டினதுக்கப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலான அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே தேவைப்படும். இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன்று வந்து ₹1 ₹2 அந்த மாதிரி ரேட்டில் கிராஃப்ட் திங்ஸ் வாங்குகிற அந்த கடைகளில் தான் கிடைக்கும். ஸோ இந்த செடிகளை வந்துட்டு அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா இந்த மாதிரி அந்த நம்ம வந்து ஓப்பனாக விட்டோம் இல்லையா, ஒரு ஸ்டிக் மட்டும் ஒட்டாமல் அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக இது போல் ஒட்டி விடுங்க. அதாவது ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி அந்த கொடிகள் வந்து சுற்றி இருக்கா மாதிரி, இந்த குச்சியை வந்து சுற்றி இருக்கா மாதிரி நம்ம அழகாக ஒட்டி விடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இடங்களில் அங்கங்கே ஒன்று ஒன்று இந்த மாதிரி க்ரீன் டச் இருக்கா மாதிரி ஒட்டி விடுங்க. இப்போ நான் கையில் வச்சுருக்க இந்த க்ரீன் பிளான்ட் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ₹1 தான். இதில் வந்து 2 இருக்கும். இதே மாதிரி நிறைய வெரைட்டியாக வச்சுருப்பாங்க. நமக்கு தேவையானதை பிடிச்ச மாதிரி இருக்கிறத நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிராஃப்ட்டுக்கு எல்லாமே இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் ஒன்று ஒன்றா ஒரு இடத்துல வச்சு ஒட்டிக்கலாம். ஃபைனலாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு ஒட்டிட்டு ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா செடிகள் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதுவே வந்து கொடி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எனக்கு கிடைக்கல. ஸோ அது போல் கிடச்சிச்சின்னா அழகாக இந்த குச்சிகளை வந்து நம்ம சுற்றி விடலாம். அது இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அது போல் கிடைக்கல. ஸோ இருக்கிறத வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு ரோஸ் வந்து இந்த மாதிரி ஒட்டி விடுறேன். ஸோ இதெல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற திங்ஸை வச்சுட்டு நீங்கள் அழகாக அரேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இது போல் நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னாக்கா அது ஒரு ஃபோட்டோ எடுத்து chellamtips@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். பார்க்கையில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மூடி தான் இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. உங்ககிட்ட என்ன மூடி இருக்குதோ, வேஸ்ட்டான மூடி ஒரே சைஸில் 2 மூடி இருந்தால் போதும். ஸோ அழகாக வந்து இந்த மாதிரி ஒரு கிளிக்கூடு வந்து நீங்களே ரெடி பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே வந்து அந்த ஸ்டிக் வந்து தெரியுது இல்லையா, அதுக்கு வந்துட்டு இந்த லேஸ் வச்சு ஒட்டி விட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி லேஸ் இல்லை அப்படின்னாக்கா இதில் கூட நீங்கள் சணலே வந்துட்டு அழகாக ரோ போல் 2 ரோ போல் சுற்றி விடலாம். அந்த குச்சி வந்து மறைகிற மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அழகாக லேஸ் வந்து ஒட்டி ஆச்சு. இப்போ இது மேலேயுமே வந்துட்டு நம்ம கொஞ்சம் பிளான்ட்ஸ் இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுலேயுமே ரோஸ் ஒட்டிக்கலாம். ஸோ அது போல் நம்ம ரிங் வந்து ஒட்டி விட்டோம் இல்லையா, ஸோ அதுலேயுமே வந்துட்டு நம்ம ரோஸ் ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளிக்கூண்டு ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு நைட் டைமில் கேண்டில் வச்சோம் அப்படின்னாக்கா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லுக் இருக்குது பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாமே கிளிக்கூண்டு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு போல் இன்றைக்கி கிராஃப்ட் வந்து உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாமே மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிளிக்கூண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ரசிங்க. நைட் டைமில் இதில் வந்துட்டு இப்போ நான் வந்து பேட்டரியில் எரியக்கூடிய அந்த கேண்டில்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த அவுட்லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 2 குருவி வந்துட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்க்கையில் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகான அந்த குருவியோட இந்த கூண்டை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ நீங்களும் அது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாமே அமேசானில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து விலை அதிகமாக போட்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி வாங்க தேவையில்லை. 2 மூடி இருந்தால் போதும். ஸோ நம்மளே இது ரெடி பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் வந்து கமெண்ட்ஸை சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.